வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மளோட ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ல இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. சொல்லப்போனா, நீங்க ஆன்லைன்ல பணம் அனுப்புற முறையே இனி மொத்தமா மாறப்போகுது. வாங்க, அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமாங்க. இந்த தேதிய நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1, 2026. அன்னையிலிருந்து நாம பண்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸோட பாதுகாப்பு விதிகள், அதாவது ரூல்ஸ், தலைகீழா மாறப்போகுது. சரி, எதுக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய மாற்றம்? இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நமக்கும் நம்ம பணத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஏன்னா ஆன்லைன்ல நடக்கிற மோசடிங்க நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது இல்லையா? அதிலிருந்து நம்மள பாதுகாக்க தான் இந்த புது ரூல்ஸ் எல்லாம். ஓகே, முதல்ல நம்மளோட பேங்கிங் ஆப்ஸ் எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா, இன்னும் பாதுகாப்பா மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஆப்க்கு 3 முக்கியமான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரப்போகுது. இந்த 3மே உங்க பணத்தை பல மடங்கு பாதுகாப்பா வச்சுக்க உதவும். இதுல ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட வகையான ஆபத்திலிருந்து நம்மள காப்பாத்துறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சூப்பரான அம்சம். ஏன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லியோ இல்ல வேற வழியிலயோ அதை ரெக்கார்ட் பண்ணி உங்க பாஸ்வேர்ட், ஓடிபியை திருடிடுறாங்க. இனிமே பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ ஸ்கிரீனை ரெக்கார்டு பண்ணவோ முடியவே முடியாது. இது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. இது வெறும் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் இல்லனா ஃபேஸ் ஐடி மட்டுமல்ல. நீங்க எப்படி டைப் பண்றீங்க, உங்க டைப்பிங் ஸ்பீட் என்ன, போனை எப்படி கையாளுறீங்கன்னு உங்களோட தனிப்பட்ட பழக்க வழக்கங்களே கத்துக்கிட்டு லாகின் பண்றது உண்மையிலே நீங்க தானான்னு உறுதி செஞ்சுக்கும். இது பாதுகாப்போட அடுத்த லெவல்னே சொல்லலாம். அடுத்ததா, நாம பணம் அனுப்பும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் பாதுகாப்பு சேர்க்க போறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பழக்கமான இந்த எஸ்எம்எஸ் ஓடிபி முறைக்கு இனி குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா எஸ்எம்எஸ் ஹேக் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா இனிமே ஓடிபி உங்க பேங்கிங் ஆப்குள்ளேயே ஜெனரேட் ஆகும். இதனால இது ரொம்பவே பாதுகாப்பானது. இங்க தான் இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யுது. அதாவது, நீங்க செய்யற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கவனிக்கப்படும். ஒரு சின்ன தொகைக்கு சாதாரண செக்யூரிட்டி போதும். ஆனா நீங்க வழக்கமா பண்றதை விட வித்தியாசமாவோ இல்ல ஒரு பெரிய தொகையையோ அனுப்ப முயற்சி பண்ணா செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்கா டைட் ஆயிடும். இது ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. திடீர்னு உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகை போகுதுன்னு வைங்க. அப்போ உங்க ஆப் அந்த பணத்தை திருடுறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லாத, ஆனா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில பர்சனல் கேள்விகளை கேட்கும். உதாரணத்துக்கு, உங்க அம்மாவோட பேர் என்ன, இல்ல நீங்க படிச்ச ஸ்கூல் பேர் என்ன, இந்த மாதிரி. ஒருவேளை நீங்க ரொம்ப பெரிய தொகை, உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நான் ட்ரை பண்றீங்கன்னா, அப்போ உங்க ஆதார் கூட லிங்கான கைரேகையோ இல்ல ஃபேஸ் ஸ்கேனோ இல்லாம அந்த பரிவர்த்தனைய முடிக்கவே முடியாது. இதுதான் பாதுகாப்போட உச்சகட்டம். இப்போ இந்த மாற்றங்கள்னால நம்ம கைக்கு எப்படி இன்னும் அதிகமான கண்ட்ரோல் வருதுன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல உங்க அக்கவுண்டோட பாதுகாப்பு முழுசா உங்க கைக்கு வரப்போகுது. இதுக்கு பேரு நைட் டைம் லாக். நம்ம தூங்குற நேரத்துல தான் நிறைய மோசடிங்க நடக்கும். அதை தடுக்க ராத்திரி நேரத்துல எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்களே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ₹1 கூட உங்க அனுமதி இல்லாம உங்க அக்கவுண்ட்ல இருந்து போகாது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அம்சம். சரி, இவ்ளோ மாற்றங்களையும் பார்த்துட்டோம். இதனால நமக்கு என்னதான் லாபம்? சுருக்கமா இதோட பலன்கள் என்னன்னு இப்ப பாத்திரலாம். மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட பாதுகாப்பு இனிமே பல அடுக்குகள் கொண்டதா ஆட்டோமேட்டிக்கா இயங்க போகுது. நம்ம பணத்தோட கண்ட்ரோல் நம்ம கையிலேயே இருக்க போகுது. நம்ம ஆப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகி நம்மள பாதுகாக்க போகுது. இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த ஓடிபி மோசடிங்க இனிமே பெருமளவு குறைஞ்சிடும். கடைசியா சொல்லணும்னா, இந்த எல்லா ரூல்ஸோட ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த டிஜிட்டல் உலகத்துல நீங்களும் உங்க பணமும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த புது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா டெக்னாலஜி வளர வளர நாமளும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது எப்பவுமே நல்லது. இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கோட்டைய கட்டுதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த கோட்டையோட காவலர்களா நாம தான் எப்பவும் கவனமா இருக்கணும். ஸ்டார் ஹிந்திஸ் இந்தியாவின் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பு. இது உங்கள் அனைத்து டிஜிட்டல் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது.